Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து Aflatoon. இது மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இது. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 100 grams ரவா, 100 grams milk powder, 100 grams ghee, 100 grams sugar, 200 grams கோவா. இது ஸ்வீட் ஆட் பண்ண கோவா, 100 ml milk, 15 பீஸ் வந்து cashew அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 15 பீஸ் பாதாம், இதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் வானல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி, இப்போ இந்த நெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம முந்திரியும் பாதாமும் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி பாதாமும் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து 100 grams நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நெய் வந்து சூடாயிடுச்சு. இதில் நான் 100 gram ரவா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 minutes வந்து நல்லா வறுக்கணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இது எப்பயுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் இந்த ஸ்வீட். நம்ம இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 100 grams சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் 100 grams நம்ம வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் 100 ml மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் நான் 200 grams கோவா ஆட் பண்ணுறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம கோவா ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகணும். இந்த ரெசிபியை நான் ஏன் செஞ்சு காமிக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வீட்டில் நான் செஞ்சுருக்கிறேன். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. எப்பயுமே கேட்பாங்க அவங்க அஃப்லட்டூன் ரெசிபி எப்போ மம்மி செய்வீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வியூவர்ஸ்க்கு செஞ்சு காமிக்கலாம்னு நினச்சேன் நான். அதனால தான் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இப்போ இது நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸ் ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். உங்ககிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தட்டில் கூட இதை நம்ம ஊற்றிக்கலாம். எதுக்காகனா இது ஒட்டாத வரும்ன்றதுக்காக தான் நான் வந்து இதில் நெய் தடவி வச்சுருக்கேன்.
இப்போ இது நல்லா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ பண்ணிக்கிட்டு முந்திரி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா 1 hour ஆறின பிறகு இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.